ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல் சமையல். இன்றைக்கி நம்ம கோல் சமையல் சேனலில் முட்டை பொடிமாஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். 10 நிமிஷத்தில் இந்த ஈஸியான ரெசிபியை செஞ்சிடலாங்க. கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். முட்டை பொரியல் செய்கிறதுக்காக ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. நான் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 2-3 பூண்டு பல்லை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன். அதை எண்ணெயில் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் வச்சு கூட செய்யலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். எந்த அளவு உங்களுக்கு காரம் அதிகமாக தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அதிகமாக சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க வெங்காயத்தை எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கணும். வெங்காயத்தோட கலர் மாறுற வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயத்தோட கலர் நல்லா மாறிடுச்சு, நல்லா வதங்கிருச்சு. இது கூட கொஞ்சமாக குடமிளகாய் சேர்த்துக்கலாம். விருப்பப்பட்ட குடமிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மிளகாய் சேர்க்காமலே செய்யலாம். 1 நிமிஷத்துக்கு எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சின்ன சைஸில் இருக்க பழமான தக்காளி பழமாக உனக்கு பொடிசாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட தக்காளி நல்லா வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளியும் நல்லா மசிஞ்சு வரணும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே எண்ணெயில் 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி முட்டை பொடிமாஸ் செஞ்சோம்னா சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த ஈஸியான ரெசிபியை சட்டுன்னு செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருக்க மசாலா பொருட்கள் எல்லாம் நல்லா வதக்கியாச்சு. இது கூட முட்டைகளை உடச்சி ஊற்றிடலாம். நான் 4 முட்டைகளை உடச்சி ஊற்றுறேன். நம்ம எடுத்துருக்க வெங்காயத்துக்கு இந்த முட்டை கரெக்டாக இருக்கும். முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. லைட்டாக வெந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி உடச்சி விட்டு கிண்டிடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம தக்காளி வதக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். எந்த அளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். குழம்பெல்லாம் செய்ய முடியாத நேரங்களில் இந்த முட்டை பொடிமாஸை சட்டுன்னு செஞ்சிடலாம். தோசை, சப்பாத்தி கூடயும் வச்சு சாப்பிட்லாம். இந்த ஈஸியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் தூவி விட்டுடலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நமக்கு சூப்பரான முட்டை பொடிமாஸ் ரெடி ஆயிருச்சு. சாதத்தோடு வச்சு சாப்பிட்லாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த முட்டை பொடிமாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.